நான் உங்கள் Manleythings பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பன் பரோட்டா, அந்த ரியல் ஃபேமஸ் பன் பரோட்டா ஷாப்பில் தான் இருக்கேன். ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் இதுதான். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழமையான ஷாப் அண்ட் இது ரொம்ப வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ பழமையானது. எப்படின்னா இது ஆக்சுவலி ரோட் ஃபேஸ்லேயே இருக்குது. ஒன்றும் பெரிய ஷாப் மாதிரிலாம் கிடையாது. ரோட் ஃபேஸ்லேயே உட்காந்து ரோட் ஃபேஸ்லேயே குக் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்கான கரெக்டான வேலை இருக்குது. அண்ட் நான் எல்லாம் பன் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன், அப்புறம் கிளி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது எது இருக்குன்னு டேஸ்ட் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் திஸ் இஸ் மேன்லி. இப்போ தான் என் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா செல்வா இருக்காரு, ஹரி அண்ட் அன்பு ப்ரோ. அப்படியே பெரிய மச்சான் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கிளி பரோட்டா. பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா நொந்து நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப அநியாய சாஃப்ட். சூப்பராக இருக்குது மச்சான், ட்ரை பண்ணி பாரு. கலைக்கு செம்மையாக இருக்கும் மச்சான். அப்படியே கலைக்கையோட சேர்த்த ஒரு அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். பாய். So damn good. கேஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பன் பரோட்டா அப்புறம் கிளி பரோட்டா வாங்கியிருக்கேன். பன் பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். பன் பரோட்டா நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பன் பரோட்டா. நல்லா பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது பன் பரோட்டா. அது கூட பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தந்துருக்காங்க, அப்புறம் சிக்கன் குழம்பு தந்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தில் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஐ ப்ரிஃபர் சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கு, மட்டன் குழம்பு ரொம்ப காரமாக இருக்குது மாதிரி எனக்கு தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளி பரோட்டா வாங்கியிருக்கேன், அதுவும் செம்மையாக இருக்குது. கிளி பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குது பயங்கரமாக அந்த சிக்கனுக்குள்ளே. நீங்கள் சிக்கன் கிளி பரோட்டா வந்து 100 ரூபா, மட்டன் கிளி பரோட்டா 200 ரூபா. எனக்கு தெரிஞ்சு ஒரு பன் பரோட்டா 25 30 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அப்புறம் 25 30 15 ரூபா. ஒரு பன் பரோட்டா வெறும் 15 ரூபா தான். பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த அதில் எப்படி சொல்கிறது, அந்த சால்னா நல்லா ஊற வச்சு சோக் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. டாப் நாட்ஸாக இருக்குது. பசங்கள்லாம் எப்போயே வேட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை விட்டு முன்னாடி 4th gear 5th gearல போயிட்டுருக்காங்க. நம்ம நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மதுரை செம்ம கூட்டமாக இருக்குது. நாங்கள் வந்திருக்கிறது வந்து சித்தரை திருவாக்கு வந்திருக்கோம். அதனால் சரியான கூட்டம், தாங்கவே முடியல. நைட் சென்னை போகமான்ற ஒரு பெரிய டவுட்டே எனக்கு இருக்குது. ஸோ எல்லாமே வந்துடுச்சு. சாப்பிட்ட ப்ளசன்ட் ஃபீல் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரேட் என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலக்கி கூட வந்துடுச்சு. மதுரைக்கு வந்துட்டு இந்த மதுரை பன் பரோட்டா கடையை மிஸ் பண்ண போகாதீங்க. நான் கீழே உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு தரேன். அண்ட் வந்து செம்ம டிக்கா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் என்ன கறி தோசை, மட்டன் கறி தோசை, சிக்கன் கறி தோசையா, மட்டன் கறி தோசை. சரியான சூடாக இருக்குது, நீங்களே பார்த்தாவே தெரியும்.
அப்படியே தோசை பொலன்னு பிச்சு கொட்டுது. ஸோ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா இதான் மட்டன் கறி தோசை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா செம்ம ஃப்ளேவராக ஃபுல்லாக மட்டன் போட்டு அருமையான மட்டன் கறி தோசை. அது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு டேஸ்ட்டுக்கும் அப்படியே ஒரு மட்டன் பீஸ் வருது வாயில். உண்மையாகவே செம்ம டேஸ்ட். சான்ஸே இல்லை, தோசை அவ்வளோ சாஃப்ட்டு. அந்த மட்டனில் போட்டிருக்க மசாலா செம்ம டேஸ்ட்டு. எல்லாமே சேர்த்து பயங்கரமான ட்ரீட். அண்ட் hope you guys love it. Don't forget to subscribe my Manleythings and more videos coming soon. என்னோட இன்ஸ்டாகிராமே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you so much. Peace out. காஃபி ஸ்மெல் பாத்தியா? காஃபி ஸ்மெல். ஒரு நிமிஷம் மட்டும் வாங்க. ஹலோ கைஸ், ஆக்சுவலி இதோட இந்த மதுரை வ்ளாக் ஃபினிஷ் ஆகுது. ஸோ நான் வந்து ஆக்சுவலி கிளம்பிட்டேன். நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸில் வந்து அப்பர் புக் பண்ணிவிட்டு போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதே பஸ்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 2000 2500 ஆகும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து 675 ருபீஸ்க்கு தான், 85 ருபீஸ்க்கு தான் புக் பண்ணியிருக்கேன். எதுன்னு தெரில, ஏதோ என்னோடய நேரமாக என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் வித் மீ ஹரி அப்படியே ஜாலியாக இப்போ தான் போயிட்டுருக்கோம். நீங்களே இப்படி சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பஸ்ஸு வேறு இருக்கும் கைஸ், வேறு இருக்கும் பஸ்ஸு, உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படியே அந்த வ்ளாகை முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபுல் Manleyvlogsலேருந்து உங்களுக்கு ஃபுல் மதுரை நல்லா இருந்த மதுரையில் அந்தளவுக்கு ரொம்ப சுற்றி பார்க்கல. பட் இருந்தாலும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பெஸ்ட் ட்ரிப்னே சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் என் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். அப்படியே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த இடத்துக்கு போய் வ்ளாக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அந்த இடத்துக்கு வ்ளாக் பண்ண நான் என்னால் முடிஞ்சு அங்கே போய் வ்ளாக் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் மேன்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட ஹரி, அவர் செல்வா, இவர் தான் ஹரி என் கூட ஒர்க் பண்ணுறவர். அப்புறம் செல்வா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காதல் வயப்பட்டிருக்காரு. அவர் வந்து காதல் வயப்பட்டதுனால வந்து எப்போதுமே ஃபோனுக்குள்ளே செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் வந்து அது until next time, this is Manly. Bye bye. Manleythings and Manleyvlogs.